மண்டையில இருக்கிற மூளைய கழட்டி வச்சீங்கன்னா 3/4 மணி நேரம் கண்டிப்பா பார்க்கலாம். பட் அதுக்கு மேல பார்க்க முடியுமாங்கிறது உங்களோட திறமை. படத்தோட கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மட்டமான கதை. ஒரு லூசு மாரி ஒரு ஹீரோயின காமிச்சு, அவன் தேவையில்லாம ஹீரோயின விட்டு இன்னொருத்தவங்களோட ஓடி போறது. திரும்பி இவனையே காட்டி குடுக்குறது, கூட்டி குடுக்குறது மாரியான கதை தான். இது ஒரு டாக்ஸிக்கான கதை. பட் இது சொன்னா நம்மள வைய வருவாய்ங்க. ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டா அப்பயே பிரதீப் நகரோட ஆக்டிங்க பார்க்க படம் நல்லாயிருக்கு. பட் ஹோல் எலிமெண்ட்டா நீங்க பார்த்தீங்கன்னா, படத்துல இருக்கிற கமர்ஷியல் கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, கதை ஒண்ணுமே கிடையாது. நம்ம லோகேஷ் கனகராஜா வைரம் என்னடா ஹீரோவுக்கு சும்மா பாட்டு போட்டுட்டு ஹீரோயிசத்த மட்டும் காட்டுறியேன்னு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கமர்ஷியல மட்டும் காட்டிட்டு அப்படியே 2 மணி நேரம் படம் எடுத்தா 2கே கிட்ஸும், ஜென்ஸியும் பார்ப்பாங்க, கொண்டாடுவாங்கன்னு நெனச்சிட்டு இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். படத்த வந்து எடுத்து இப்ப யாருமே 10 நாள், 50 நாளா ஓடணும், படத்த பத்தி நல்ல விமர்சனம் வரணும்னு யாருமே நெனைக்கிறது கிடையாது. முடிஞ்ச அளவு அன்நேச்சுரலா எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ, சோசியல் மீடியா மூலமா பிஆர் பண்ணி, புஷ் பண்ணி அவரே சொல்றாரு மேடையில ஆடியோ லான்ச்ல மீம் கிரியேட்டர்ஸ்க்குலாம் நன்றின்னு. அந்த மாரி அன்நேச்சுரலா படத்த புஷ் பண்ணி, போட்ட வாரத்திலேயே ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்துட்டு ஓடி போயிரலாம் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, தமிழ் சினிமா கண்டிப்பா உருப்படாது. அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த டியூட் படம். நான் வன்மத்தெல்லாம் கக்கல, உண்மைய பத்தி தான் பேசுறேன். நானும் 2கே கிட்டு தான். சாய் அபியங்கியோட மியூசிக்க பத்தி சொல்லணும்னா, பாட்டு தேவையில்லாம ஆல்பம் சாங்கே போட போயிடலாங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. மத்தபடி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப மட்டம். பட் இருந்தாலும் படங்கிறனால நம்ம அவர பத்தி ரொம்ப அடிக்க தேவையில்ல. டியூட் எவ்வளவுதான் கூவி கூவி கூப்பிட்டாலும் யாரும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா பார்த்துட்டு செஞ்சுட்டு முயற்சி பண்ணோம்னா தானா வரும், நிச்சயமா வரும்.